வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது சிவகீதை அத்தியாயம் 6 ஸ்லோகம் 32 59 வரை. யாதொருவன் வேள்வியில் எஜமானனாயிருந்து ரிக்குகளையும் யஜுஸ்களையும் சாமங்களையும் ரித்விக்கான பிராமணர்களின் பொருட்டு வணங்கச் செய்கின்றானோ அதனால் நான் பிரணவம் எனப்படுகின்றேன். எப்படி எண்ணெயானது மாமிசத்துண்டை வியாபித்தும் வியாபிக்கச் செய்தும் இருக்கின்றதோ அதுபோல நான் சகல லோகங்களினையும் வியாபிக்கச் செய்கின்றேனாதலால் சர்வவியாபி என்று சொல்லப்படுகின்றேன். மேலும் யாதொரு காரணத்தால் பிரம்மதேவரும் பகவானான ஹரியும் அடியையும் முடியையும் காணவில்லையோ மற்றுமுள்ள தேவர்களும் காணவில்லையோ அந்த காரணத்தால் நான் அனந்தன் எனப்படுகின்றேன். கர்ப்பவாசம், பிறப்பு, முதுமை, மரணம் என்னும் பயக்கடலினின்றும் பக்தனை கரையேறச் செய்கின்றேன். அந்த காரணத்தால் நான் தாரன் எனப்படுகின்றேன். யாதொரு காரணத்தால் நான் 4 வகையான சரீரங்களின் இதயத்தில் சூட்சுமவனாக ஜீவத்தன்மையோடு வசிக்கின்றேனோ அதனால் சூட்சுமன் என்று அழைக்கப்படுகின்றேன். யாது காரணத்தால் பெரிய இருட்டில் மூழ்கியிருக்கின்ற பக்தர்களுக்காக நிகரற்ற உருவத்தை மின்னல் போல் பிரகாசிக்கச் செய்கின்றேனோ அதனால் நான் வைத்யுதன் என்று அழைக்கப்படுகின்றேன். இங்கே கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். பெரிய இருட்டு என்பது அஞ்ஞானத்தை குறிக்கின்றது. அஞ்ஞானம் எனும் மாயையில் சிக்கியிருக்கும் பக்தர்களை கடை தேற்றுவதற்காக பகவான் மின்னல் போல் ஒளிர்ந்து காட்சி கொடுப்பார். வித்யுத் என்றால் மின்னல். எனவே பகவானுக்கு வைத்யுதன் என்கிற பெயரும் உண்டு. நாரதருடைய முற்பிறவி இதற்கொரு உதாரணம். அப்பிறவியில் அவர் ஒரு ஏழை பெண்ணின் மகன். சிறுவனான அவருக்கு சில யோகிகளுக்கு பணிவிடை செய்யும் பாக்கியம் கிடைத்தது. அவர்கள் புறப்பட்டு போகும்போது இந்த சிறுவனுக்கு உபதேசம் செய்து சென்றனர். ஒரு நாள் சிறுவனின் தாய் பால் கறக்கப் போனவள் பாம்பு கடித்து இறந்து விட்டாள். சிறுவனுக்கு உலகில் இருந்த ஒரே பந்தமும் அகன்று விட்டது. அங்கிருந்து கிளம்பி கால் போன போக்கில் போய் சதா யோகிகள் செய்த உபதேசத்திலேயே திளைத்து ஹரியை இருதயத்தில் தியானம் செய்து கொண்டிருந்த சிறுவனுக்கு ஹரி மின்னல் கீற்று போல தம் உருவத்தை காட்டி மறைத்தார். பகவான் ஏன் மின்னல் போல் தம் உருவை காட்டினார் என்றால் அதை ஒரு முறை தரிசித்துவிட்ட பக்தனுக்கு மீண்டும் மீண்டும் தரிசிக்கும் ஆவல் ஏற்படும். புத்தி உலக விவகாரங்களில் போய்விடாது. சிறுவனுக்கும் அதே நிலை. அந்த பிறவியில் சதா ஹரித்தியானத்திலேயே ஆழ்ந்திருந்து இறந்துவிட்டான். கல்பம் முடிந்து மீண்டும் பிரம்மபுத்திரராக நாரதராக பிறக்கும் பாக்கியம் கிடைத்தது. எனவே பக்தர்களை கடை தேற்றுவதற்காகவே பகவான் தம் உருவை மின்னலை போல காட்டுவாராம். இந்த விஷயத்தையே சிவபெருமான் இந்த ஸ்லோகத்தில் கூறியுள்ளார். அடுத்து, யாதொரு காரணத்தால் ஒருவனாகவே உலகங்களை சிருஷ்டிக்க எண்ணுகின்றேனோ சிருஷ்டிக்கவும் செய்கின்றேனோ சம்ஹரிக்கின்றேனோ என்னிடம் அடக்கிக் கொள்கின்றேனோ அந்த காரணத்தால் ஈஸ்வரனாகிய நான் ஏகன் என்று அழைக்கப்படுகின்றேன். இங்கு ஒரு விளக்கத்தை நாம் காணலாம். ஏகன் என்றால் ஒருவன், ஒற்றையானவன் என்பது பொருள். ஈஸ்வரர் தாம் ஒருவராகவே சிருஷ்டிக்கின்றார், அழிக்கின்றார், அனைத்தையும் தம்முள் அடக்கிக் கொள்ளவும் செய்கின்றார். இப்படி தனித்து தாம் ஒருவரே அனைத்தையும் செய்வதால் இவருக்கு ஏகன் என்று பெயர். பிறகு யாதொரு காரணத்தால் இரண்டாமவன் இல்லையோ யாதொரு காரணத்தால் பிரம்மத்துடன் ஆத்மா ஒன்றும் நிலையில் நானே பூதங்களை என்னிடம் ஒடுக்கிக் கொண்டு வசிக்கின்றேனோ அதனால் நான் ஒரே ருத்ரன் எனும் பொருளில் ஏகோத்ருத்ரன் என்று அழைக்கப்படுகின்றேன். இந்த உலகத்தையும் சகல உலகங்களையும் ஈஷினி சக்திகளால் ஆள்கின்றேன். சுவர்க்கம் முதலான உலகங்களுக்கும் காணும் கண் போன்றவன். இந்திரனை சார்ந்தவைக்கும் மற்றும் அனைவருக்கும் எப்போதும் ஈஸ்வரனாக ஆள்பவனாக இருக்கின்றேன். சகல வித்யைகளுக்கும் நானே எஜமானன். ஆதலால் நான் ஈசானன்
என்று அழைக்கப்படுகின்றேன். உற்பத்தி முதலான சகலத்திலும் காணப்படுவதாலும் ஆத்ம ஞானத்தை நன்றாக விளங்கச் செய்வதாலும் யோக சித்தியை அடையச் செய்வதாலும் மகான்கள் என்னை பகவான் என்றழைக்கின்றனர். யாதொரு காரணத்தால் சகல உலகங்களையும் எனது மாயையால் பிரளய காலம் தோறும் என்னிடம் ஒடுக்கிக் கொள்கின்றேனோ, மீண்டும் சிருஷ்டிக்கின்றேனோ, அதனால் நான் மகேஸ்வரன் எனப்படுகின்றேன். உன்னதமான ஆத்ம ஞானம், யோகம் முதலான ஐஸ்வர்யங்களால் பூஜிக்கப்படுகின்ற சகலவிதமான பொருட்களையும் சிருஷ்டிக்கின்ற காக்கின்ற காரணத்தால் நான் மகாதேவன் என்று அழைக்கப்படுகின்றேன். சகல திசைகளாக இருப்பதும் நானே. புவனகோச மத்தியில் முதலில் தோன்றிய இரண்ய கற்பனும் நானே. இதுவரை உண்டாக்கியிருப்பதும் இனி உண்டாகப் போவதும் நானே. பக்த ஜனங்களும் அக்னியும் நானாகவே இருக்கின்றேன் என்கின்றார். 45வது ஸ்லோகத்தில் எங்கும் கண்களை உடையவனும் எங்கும் முகமுடையவனும் எங்கும் கைகளை உடையவனும் எங்கும் கால்களை உடையவனும் நானே பறவைகளுடன் கூட கைகளால் பறக்கின்றேன். ஒருவனாக ஆகாயம் பூமிகளை உண்டாக்கும் தேவனும் நானே என்கின்றார். அடுத்து இதயத்தின் மத்தியில் மிக்க சூட்சுமனாகவும் வெளியே உலகத்தை வியாபித்திருப்பனவாகவும் வைஸ்வானரனும் பக்தர்களால் அடையப்படுவனுமாகிய என்னை தன்னுள்ளேயே இருப்பவனாக காண்பவர்கள் தீரர்கள். அவர்களுக்கே நிரந்தரமான நிம்மதி கிட்டும், மற்றவர்களுக்கு கிட்டாது. நான் ஒருவனே காரணந்தோறும் பரவி இருக்கின்றேன். ஐம்பூதங்களின் வடிவாகிய இது முழுவதுமே என்னால் முழுவதுமாக வியாபிக்கப்பட்டுள்ளது. புருஷ உருவமுடையவனும் தேவனும் ஈசானனுமாகிய என்னை இவ்வாறு தெளிந்து அறிந்தவன் மிக்க சாந்தியை அடைகின்றான். இங்கு கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். சென்ற ஸ்லோகத்தில் தீரர்கள் தன்னை அவர்களுக்குள்ளேயே அறிவார்கள் என்று சிவபெருமான் கூறினார் அல்லவா? அதன் தொடர்ச்சியாக இந்த ஸ்லோகம் அரூபமான அவரே புருஷரூபமாக உள்ளவர் என்பதையும் எடுத்துக்காட்டுகின்றது. அடுத்து தமது 50வது ஸ்லோகத்தில் உண்பதிலும் அருந்துவதிலும் ஆசையும் பொறுமையின்மையுமாகிய மாயக்கூட்டங்களின் வேறான ஆசையை ஒழித்து புத்தியால் தெளிந்து என்னிடம் மனதை நிறுத்தி பிராணன்களிலும் மனதிற்குள்ளும் சூட்சுமனாக இருக்கின்றவன் என்று என்னை எவர்கள் கூறுகின்றார்களோ அவர்கள் என்னை தியானிக்கின்றார்கள், பூஜிக்கின்றார்கள். அவர்களுக்கு சாஸ்வதமான சாந்தி கிட்டும், மற்றவர்களுக்கு கிட்டாது. மனதுடன் கூட வாக்கும் எவரையும் அடைய முடியாது திரும்புகின்றனவோ அப்படிப்பட்ட ஆனந்தமயமான பிரம்மமான என்னை தியானம் செய்பவர்கள் எக்காரணத்தாலும் பயப்பட மாட்டார்கள். உத்தமமானதும் மோட்சத்துக்குரிய ஞானத்தை தருவதாகவும் உள்ள எனது வாக்கியத்தை கேட்டு தேவர்கள் எனது நாமங்களை ஜெபிக்கின்றவர்களானார்கள், எனது தியானத்தில் ஆழ்ந்தார்கள். அவர்கள் அனைவரும் தத்தம் தேக முடிவில் என் சாயுஜ்யத்தை அடைந்தனர். ஆதலால் எந்த பொருட்கள் காணப்படுகின்றனவோ அவை அனைத்தும் என் சக்தியால் ஆனவையே. அனைத்தும் என்னிடமிருந்தே தோன்றியது, அனைத்தும் என்னிடமே நிலை பெற்றுள்ளது, அனைத்தும் என்னிடமே ஒடுங்குகின்றது. ஆதலால் நான் அத்வய பிரம்மமாகின்றேன். அத்வயம் என்றால் இரண்டற்றது என்பது பொருள். இவரை விட இரண்டாவதாக வேறு ஒரு பொருள் இல்லை என்பது பொருளாகும். அணுவை காட்டிலும் சூட்சுமமாக உள்ளவன் நான். அவ்வாறே மிக பெரிய அளவினனாக உள்ளவனும் நானே. சகலமும் நானே, சுத்தனும் நானே, புராதன புருஷனும் நானே. நானே ஈஸ்வரன், பொன்னிறமாய் உள்ளவன். நானே சிவரூபமாகவும் இருக்கின்றேன். நான் கைகள் கால்கள் அற்றவன், ஆனால் சிந்தனை கெட்டாத சக்தி உடையவன். கண்கள் அற்றவன், ஆனால் பார்க்கின்றேன். காதுகள் அற்றவன், ஆனால் கேட்கின்றேன். நான் தனித்த சொரூபன், ஆனால் அனைத்து பொருள்களையும் அறிகின்றேன். என்னை அறிவோன் எவருமில்லை.
நான் எப்போதும் சித் ரூபமானவன். சகல வேதங்களாலும் அறியப்படுவோன் நானே. வேதாந்தத்தை செய்தவனும் வேதத்தை உணர்ந்தவனும் நானே. எனக்கு புண்ணிய பாபங்கள் இல்லை, அழிவும் இல்லை, பிறவி தேகம் இந்திரிய புத்திகளும் இல்லை. எனக்கு பூமி, தண்ணீர், நெருப்பு, வாயு, ஆகாயம் இவைகள் இல்லை. புத்தி எனும் குகையில் உள்ளவனாகவும் மல மாயைகள் அற்றவன் என்பதையும், இரண்டாவது யாருமற்ற ஒருவனே நான் என்பதையும், நான் காரிய காரணம் அற்றவன், அனைத்துக்கும் சாட்சியாக இருப்பவன் என்பதையும் அறிந்தவன் சுத்தமான எனது பரமாத்ம ரூபத்தை அடைகின்றான் என்கிறார். மன்னவா, ராமா, உலகங்களில் என்னை எவன் இவ்விதம் உள்ளபடி அறிகின்றானோ அவனே கைவல்யத்தை, முக்தியை அடைகின்றான். மற்றவர்கள் அடைவதில்லை என்கின்றார் சிவபெருமான். ஓகே மக்களே, அத்தியாயம் 6 இத்துடன் முடிவு பெற்றது. மீண்டும் அத்தியாயம் 7 சந்திப்போம். இதுவரை எனது யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஷேர் செய்து மறக்காமல் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.